வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேலுக்கு மத்திய பிரதேச ஆளுநர் பதவி கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆனந்திபென் பட்டேல் அப்படிங்கிறவங்க உத்தரப்பிரதேசத்தோட ஆளுநர். இவங்களுக்கு கூடுதல் பொறுப்பாக மத்திய பிரதேசத்தோட ஆளுநர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் ஆளுநராக இருந்த பதவியில் இருந்த லால்ஜி டாண்டன் அப்படிங்கிறவங்க இறந்ததுனால இந்த உத்தரவை குடியரசுத் தலைவர் அலுவலகம் பிறப்பிச்சிருக்கு. என்னென்னா ஆனந்திபென் பட்டேல் உத்தரப்பிரதேசத்தோட ஆளுநராக இருக்கவங்க, அவங்களுக்கு மத்திய பிரதேசத்தோட ஆளுநராக கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பிரிக்ஸ் வர்த்தக மற்றும் தொழில் அமைப்பின் கௌரவ ஆலோசகராக இந்தியாவை சேர்ந்த ஷஹில் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இந்தியாவை சேர்ந்த ஷஹில் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் 2020 முதல் 2030 வரைக்கும் இந்த பதவியில் நீடிப்பார். பிரிக்ஸ் வர்த்தக மற்றும் தொழில் அமைப்பு அதோட கௌரவ ஆலோசகராக ஷஹில் சேத் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஷஹில் சேத் இவர் இந்தியாவை சேர்ந்தவர். இவர் 2020 2030 வரைக்கும் இந்த பதவியில் நீடிப்பார். அடுத்தது, சர்வதேச ரயில்வே யூனியனின் பாதுகாப்பு துறைக்கு துணைத் தலைவராக இந்தியாவை சேர்ந்த அருண்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ரயில்வேஸ் இதோட செக்யூரிட்டி பிளாட்ஃபார்முக்கு துணைத் தலைவராக இந்தியாவை சேர்ந்து அருண்குமார் நியமனம் செஞ்சுருக்காங்க. சர்வதேச ரயில்வே யூனியன் இதோட துணைத் தலைவர், அதில் ஒரு பாதுகாப்பு துறைக்கு துணைத் தலைவராக அருண்குமார் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. இவர் இந்தியாவை சேர்ந்தவர். இந்த சர்வதேச ரயில்வே யூனியன் 1922 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட தலைமையிடம் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் இருக்குது. இந்த அமைப்பில் ஒரு 194 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது, உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி லலித் உச்சநீதிமன்ற கொலிஜியத்தோட புதிய மற்றும் 5வது உறுப்பினராக மாறியிருக்காரு. இவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக 2022 நவம்பர் 8 பணி ஓய்வு பெறும் வரை கொலிஜியத்தோட உறுப்பினராக இருப்பார். ஸோ உச்சநீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி அவர் லலித் அப்படிங்கிறவர். இவர் உச்சநீதிமன்ற கொலிஜியத்தோட புதிய உறுப்பினராக வந்திருக்காரு. இவர் ஒரு 5வது உறுப்பினராக கொலிஜியத்தில் இடம்பெற்றிருக்காரு. இவர் இந்த கொலிஜியத்தோட உறுப்பினராக 2022 நவம்பர் 8 அதாவது அவர் பணி ஓய்வு கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த கொலிஜியத்தோட உறுப்பினராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்ற கொலிஜியத்தோட உறுப்பினர்களாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்ஏ பாப்டே, அடுத்தது நீதிபதிகள் NB ரமணா, அருண் மிஸ்ரா, RF நாரிமன் இவங்களாம் இருக்காங்க. 5 மூத்த நீதிபதிகளை உறுப்பினர்களாக வச்சிருக்க இந்த கொலிஜியம் தான் நீதிபதிகள் நியமனத்திற்கான பெயர்களை பரிந்துரை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ புதுசாக உறுப்பினராக இருக்கிறது UU லலித். இவர் 5வது உறுப்பினராக ஆயிருக்காரு. இவர் பணி ஓய்வு பெற வரைக்கும் கொலிஜியத்தோட உறுப்பினராக இருப்பார். அடுத்தது, HCL நிறுவனத்தோட தலைவராக ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. HCL நிறுவனத்தோட தலைவராக ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தோட தலைவராக இருந்தது ஷிவ் நாடார். இவங்க பதவி விலகின நிலையில் அவங்களோட மகள் ரோஷினி நாடாரை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஷிவ் நாடார் நிறுவனத்தோட நிர்வாக இயக்குநராகவும் தலைமை வியூக அதிகாரியாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவன தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, தலைவராக இருந்தவர் ஷிவ் நாடார். இவர் பதவி விலகினதுனால அவங்களோட மகள் ரோஷினி நாடார் HCL நிறுவனத்தோட தலைவராக வந்திருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது, ஆசிய வளர்ச்சி வங்கியோட துணைத் தலைவராக இந்தியாவை சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் தற்போது இந்திய தேர்தல் ஆணையராக பணியாற்றி வரும் அசோக் லவாசா அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கியோட துணைத் தலைவராக அசோக் லவாசா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க இவங்களை பற்றி சொன்னாக்கா இந்தியாவை சேர்ந்தவர். இவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி.
அதுக்கப்புறம் இந்திய தேர்தல் ஆணையராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரை வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியோட துணைத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அவரோட பேர் வந்து அசோக் லவாசா. அடுத்தது, தேசிய நிறுவனங்கள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் பொறுப்பு தலைவராக செயல்பட்டு வரும் நீதிபதி PL பட்டின் பதவிக்காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேசிய நிறுவனங்கள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட பொறுப்பு தலைவராக வந்து இப்போ இருக்கிறது வந்து நீதிபதி PL பட். இவரோட பதவிக்காலம் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. இங்கிலாந்து இந்தியா வர்த்தக கவுன்சிலின் தலைமையேற்கும் முதலாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நபர் எனும் பெருமையை வந்து ஜெயந்த் கிருஷ்ணா அப்படிங்கிறவரை பெற்றிருக்காரு. ஸோ இங்கிலாந்து இந்தியா வர்த்தக கவுன்சிலோட இதில் வந்து தலைமையேற்கிற முதலாவது இந்தியாவை பூர்வீகமாக வச்சுற ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து ஜெயந்த் கிருஷ்ணாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எதோட தலைவராக வர்றாருன்னா இங்கிலாந்து இந்தியா வர்த்தக கவுன்சிலோட தலைவராக வந்து ஜெயந்த் கிருஷ்ணா வர்றாரு. இவரை வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவை பூர்வீகமாக வச்சுக்கிட்டு ஒரு நபர் வந்து பதவியேற்றுக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜெயந்த் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் அவரோட பேர். அடுத்தது, மத்திய அரசோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கைக்கான வல்லுநர் குழுவோட உறுப்பினராக ஸ்டார்ட் அப் வில்லேஜ் நிறுவனத்தோட முதன்மை செயல் அதிகாரி மற்றும் ரீதிங்க் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட நிறுவனர் சிஜோ கருவில்லா சார்ஜ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கைக்கான வல்லுநர் குழு இதில் வந்து உறுப்பினராக வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா சிஜோ கருவில்லா சார்ஜ். சிஜோ கருவில்லா சார்ஜ் அப்படிங்கிறவரை உறுப்பினராக வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் அப் வில்லேஜ் அப்படிங்கிற நிறுவனத்தோட முதன்மை செயல் அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் ரீதிங்க் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட நிறுவனர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவங்களை வந்து மத்திய அரசோட அறிவியல் தொழில்நுட்ப கொள்கைக்கான வல்லுநர் குழுவோட ஒரு உறுப்பினராக வந்து நியமிச்சிருக்காங்க. மத்திய அரசோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கைக்கான வல்லுநர் குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டால் ஹரீஷ் மிட்டல். தலைவர் யாருன்னா ஹரீஷ் மிட்டல். உறுப்பினராக இப்போ வந்து நியமிச்சிருக்கிறது தான் வந்து சிஜோ கருவில்லா சார்ஜ். அடுத்தது, புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச நிதி சேவைகள் மைய ஆணையத்தின் முதல் தலைவராக இஞ்செட்டி ஸ்ரீனிவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ புதுசாக வந்து திறந்திருக்காங்க. சர்வதேச நிதி சேவைகள் மைய ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கு. இதோட முதல் தலைவராக இஞ்செட்டி ஸ்ரீனிவாஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த அமைப்போட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு கேட்டால் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் வந்து இருக்குது. ஸோ புதுசாக வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னால பார்த்துக்கோங்க. சர்வதேச நிதி சேவைகள் மைய ஆணையம் புதுசாக வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதோட முதல் தலைவராக இஞ்செட்டி ஸ்ரீனிவாஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த அமைப்போட தலைமையிடம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இருக்குது. இந்தியாவோட சொலிசிட்டர் ஜெனரலாக வந்து தூஷர் மேத்தா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு மறு நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவங்க வந்து தூஷர் மேத்தா தான். இவங்களை திரும்பவும் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் அட்டர்னி ஜெனரலாக KK வேணுகோபால் மறுபடியும் ஓராண்டு காலத்திற்கு மறு நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே இருந்தவர் அதே அட்டர்னி ஜெனரல் தான். அவர் பேர் வந்து KK வேணுகோபால். இவரை திரும்ப ஒரு வருஷத்துக்கு மறு நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து திரும்ப பார்த்துட்டு வரலாம். ஸோ முதல்ல வந்து உத்தரப்பிரதேசத்தோட ஆளுநராக வந்து ஆனந்திபென் பட்டேல். இவங்களுக்கு வந்து மத்திய பிரதேச ஆளுநர் வந்து கூடுதல் பொறுப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பிரிக்ஸ் வர்த்தக மற்றும் தொழில் அமைப்போட கௌரவ ஆலோசகராக இந்தியாவை சேர்ந்த ஷகில் சேத் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. சர்வதேச ரயில்வே யூனியனோட பாதுகாப்பு துறைக்கு துணைத் தலைவராக இந்தியாவை சேர்ந்த அருண்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி UU லலித் உச்சநீதிமன்ற கொலிஜியத்தோட புதிய மற்றும் 5வது உறுப்பினராக மாறியிருக்காரு. அடுத்தது, HCL நிறுவனத்தோட தலைவராக ரோஷ்னி நாடார் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கியோட துணைத் தலைவராக அசோக் லவாசா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய நிறுவனங்கள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட பொறுப்பு தலைவராக செயல்பட்டு வர நீதிபதி VL பட்டோட பதவிக்காலம் திரும்ப ஒரு 3 மாதத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்து இந்தியா வர்த்தக கவுன்சிலோட தலைமையேற்கிற முதலாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நபர் அப்படிங்கிற பெருமை வந்து ஜெயந்த் கிருஷ்ணாவுக்கு கிடைச்சிருக்கு. மத்திய அரசோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கைக்கான வல்லுநர் குழுவோட உறுப்பினராக ஸ்டார்ட் அப் வில்லேஜ் நிறுவனத்தோட முதன்மை செயல் அதிகாரி மற்றும் ரீதிங்க் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தோட நிறுவனர் சிஜோ கருவில்லா சார்ஜ் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது,
புதிதாக தொடங்கப்பட்டிருக்க சர்வதேச நிதி சேவைகள் மைய ஆணையத்தோட முதல் தலைவராக இஞ்சட்டி ஸ்ரீனிவாஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்தியாவோட சொலிசிட்டர் ஜெனரலாக வந்து தூஷன் மேத்தா அப்படிங்கிறவங்க திரும்ப ஒரு 3 ஆண்டுகளுக்கு வந்து மறுநியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியாவோட அட்டர்னி ஜெனரலாக வந்து கே வேணுகோபால் அப்படிங்கிறவங்க திரும்ப 1 வருஷத்துக்கு வந்து மறுநியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதோட வந்து ஜூலை மாதத்திற்கான நியமனங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வந்து மீதம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நன்றி.